சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. நேற்று நம்ம ஒரு சாமி கேட்டிருந்தாங்க. சாமி சபரிமலைக்கு வந்து இருமுடி எதுக்கு சார் கொண்டு போகிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது சரியான கேள்வி தான். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது அந்த சாமிக்கு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா சாமிக்கும் தெரியாத சாமிகளும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இருமுடி எதுக்காக சபரிமலை கொண்டு போகிறோம்? சபரிமலைனாலே ஐயப்பன் 18ஆம் படி இருமுடி ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப சிறப்பு வாய்ந்ததும் கூட. முதல் முறையாக இருமுடி கட்டி யார் சபரிமலைக்கு போனது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எதுக்காக இருமுடி கொண்டு போனாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பந்தல் அரண்மனையில் ஐயப்பனோட அம்மாவுக்கு வந்து தலைவலி வந்துடும். புளிப்பால் இருந்தால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மணிகண்டன் வந்து நான் போய் புளிப்பால் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ராஜாட்ட வந்து சொல்லுவார். அப்போ வந்து வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, அம்மாவுக்கு குணப்படுத்துறதுக்காக நான் போய் புளிப்பால் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, பந்தல ராஜா குலதெய்வமாக வழிபடுற சிவபெருமான் அம்சமாக கருதப்படுற முக்கன் கொண்ட தேங்காவையும் துணைக்கு கொடுத்து விடுறாரு. போகிற வழியில் பசிக்கும் அப்படின்ட்டு, மணிகண்டனுக்கு பசிக்கும் அப்படின்ட்டு பலகாரங்களை கொடுத்து விடுறாரு. நம்ம மணிகண்டனுக்கு பிடிச்ச நெய்யினால் ஆன பலகாரத்தை கட்டி ஒரு முடியில் தேங்காவையும் ஒரு முடியில் பலகாரங்களையும் கட்டி இருமுடியை வச்சு ஐயப்பனுக்கு கொடுத்து விடுறாரு. முதல் முறையாக காட்டுக்கு இருமுடியோட ஐயப்பன் வந்து புலிப்பால் தேடி போகிறாங்க. புலிகள் கூட்டத்தோட அரண்மனைக்கு வந்துடுறாரு. ஐயப்பன் தான் முதலாக இருமுடி கட்டி காட்டுக்குள்ளே போயிருக்காங்க, இருமுடி கட்டி வந்திருக்காங்க அப்படின்ட்டு வரலாறுல சொல்லப்படுது. மணிகண்டன் வந்து புலிப்பால் எடுக்கும் போகும்போது மைசி அழிச்சிட்டு புலி கூட்டங்களோட அரண்மனைக்கு வந்துடுறாரு. வந்துட்டு ஐயப்பன் வந்து நான் காட்டில் போய் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு பந்தல ராஜாட்ட சொல்லவும், பந்தல ராஜா வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இல்லை நான் காட்டில் போய் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, உன்னை வந்து நான் எப்படி பார்க்குறதுப்பா, எங்கள் காட்டில் வந்து நான் எப்படி தேடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்னை தேடி வரும்போது உங்களுக்கு வந்து கருடன் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு, நான் இருக்க இடத்த வந்து கருடன் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு ஐயப்பன் சொல்கிறாரு பந்தல ராஜாட்ட. சொல்லிட்டு ஐயப்பன் வந்து காட்டுக்கு தியானம் பண்ண காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. காட்டுக்குள்ளே போகவும் பந்தல ராஜா வந்து ஐயப்பனை பார்க்கறதுக்காக பந்தல ராஜா வந்து போகிறாங்க. கருடன் வந்து வழிகாட்டுறாங்க. அப்படி வழிகாட்டும் போது, ரொம்ப நாள் கழிச்சு மகனை பார்க்க போகிறோம், வெறுங்கையோட போகக்கூடாது அப்படின்ட்டு ஐயப்பனுக்கு பிடிச்ச நெய், ஐயப்பன் வந்து நெய்யவி சேகப்பிரியன் தானே, ஐயப்பனுக்கு பிடிச்ச நெய், தேவையான பலகாரங்கள். இப்போ மாதிரி உடனே கொண்டு நம்ம சபரிமலைக்கு போக முடியாது. அப்போ வந்து இப்போ பாதை எதுவும் கிடையாது, காடு மேடு தாண்டி தான் நம்ம மலையில் ஏறி போகணும். மலையும் ரொம்ப உயரமாக இருக்கும். ரொம்ப நாள் நம்ம நடந்து போகிறதுனால தேங்காய்க்குள்ள நெய் அடைச்சி கொண்டு போகிறாரு. அப்படி தேங்காய்க்குள்ள நெய் அடைக்கும் போது, மணிகண்டன் வந்து பந்தல ராஜாவோட மகனாக இருந்தாலுமே அவர் ஒரு தெய்வ பிறவி. பந்தல ராஜா வந்து மணிகண்டனை பார்க்கும்போது உண்மையான பக்தியோடு தான் சபரிமலைக்கு போவாங்களாம். இன்னொரு வழியில் வந்து தேவையான பொருட்களையும் பலகாரங்கள் பொருட்களை பூரா இன்னொரு இதில் வச்சு கொண்டு போகிறாங்க. தேங்காய்க்குள்ள நெய் அடைச்சு ஒரு முடியிலையும் பலகாரங்கள் ஒரு முடியிலையும் இருமுடியாக கட்டி பந்தல ராஜா வந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஐயப்பனை தேடி காட்டுக்கு போகிறாங்க. அப்போ வந்து இருமுடி கட்டி தான் பந்தல ராஜா வந்து ஐயப்பனை பார்க்க போயிருக்காங்க. அப்போ வந்து கருடன் வந்து வழிகாட்டுறாரு. ஐயப்பனுக்கு வந்து பரிவட்டம் கட்டி ராஜாவாக்கி பார்க்கணும் அப்படின்ட்டு போனால பந்தல ராஜாவுக்கு வந்து ஆசை. அதனால ஐயப்பனுக்கு வந்து நகை எல்லாத்தையுமே மேலதளத்தோட பரிவட்டம் கட்டுறதுக்கு நகைகளை கொண்டு போகிறாங்க. அப்போ வந்து கருடன் தான் வழிகாட்டியிருக்கு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பந்தளத்துலேருந்து ஆவரணம் பெட்டி போகும்போது ஐயப்பன் சொன்ன வாக்குப்படி கருடன் வந்து பந்தளத்துலேருந்து சபரிமலை வரைக்கும் கருடன் துணையாகவே வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ சபரிமலை கொண்டு போகிற இருமுடி வந்து பந்தல ராஜா வந்து கொண்டு போன அந்த ஐயப்பனுக்கு பிடிச்ச நெய் தேங்காவோட தான் நம்ம தேங்காய்க்குள்ள நெய் அடைச்சி அந்த பந்தல ராஜா ஐயப்பனுக்கு வந்து பிடிச்சி பிரசாதத்தோடு கொண்டு போனார். அதே மாதிரி தான் நம்ம இப்போ பந்தல ராஜா சொன்ன விதிமுறைப்படி நம்ம சபரிமலைக்கு நம்ம போய் இருமுடி கட்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். முதல் முறையாக இருமுடி கட்டி போனது ஐயப்பன். ரெண்டாவது தடவையாக ஐயப்பனை பார்க்கறதுக்கு இருமுடி கட்டி போனது வந்து பந்தல ராஜா. நம்ம 41 நாளோ இல்லை 60 நாளோ நம்ம விரதம் இருந்து நம்ம இருமுடி கட்டி சபரிமலைக்கு போகிறோம். நம்ம எவ்வளோ மன கட்டுப்பாடோட ஐயப்பன் மேலே உண்மையான பக்தியோட நம்ம சபரிமலைக்கு இருமுடி கட்டி போகிறோமோ அந்த விரதம் வந்து நம்ம இருமுடியில் தெரிஞ்சிடும். அந்த ஐயப்பனுக்கு கொண்டு போகிற அந்த நெய்யில் நம்ம விரதம் இருந்ததுக்கான பலன் வந்து தெரியும். நம்ம எப்படி விரதம் இருந்தோம் அப்படிங்கிறத நம்ம இருமுடி நெய்யில் நம்ம அதுக்கான பலனையும் பார்த்து நம்ம வாழ்க்கை இனிமேலும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த நெய் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த இருமுடியில் இருக்க நெய்யை வந்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. நம்ம எப்படி விரதம் இருக்கோமோ அது தக்கன அந்த ஐயப்பன் வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற வைப்பார். நெய்யை வந்து மனசார அவர் ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு நம்ம வேணுனதை நிறைவேற்றுவார். நம்ம என்ன வேண்டி போகிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும். 41 நாள் 60 நாள் நம்ம விரதத்தை வந்து உண்மையாக கடைபிடிச்சி ஐயப்பன் சொன்னபடி நம்ம பிரம்மச்சாரிய விரதத்தை சரியான முறையில் கடைபிடிச்சி ஐயப்பனை பார்க்க போகும்போது நம்ம கரெக்டான விரதம் இருந்தோம் அப்படின்னா, நம்ம சரியான முறையில் விரதம் இருந்தோம் அப்படின்னா ஐயப்பன் வந்து நம்ம கொண்டு போகிற பிரசாதத்தை வந்து அவர் மனசார ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கிட்டு நம்ம என்ன வேண்டி நம்ம மாலை ஓட்டு சபரிமலைக்கு போயிருக்கோமோ அது கண்டிப்பாக நடக்கும். சாமியே சரணம் ஐயப்பா, நினச்ச காரியம் நிறைவேறும். ஒரே நம்பிக்கையோட நீங்கள் ஐயப்பனை போய் கும்பிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாமியே சரணம் ஐயப்பா.